கேகனர் பனிமலையில் வேலை செய்கிறேன். என் கூட ஒரு வேலை செஞ்சார். யார் பேர்? கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் வேலை செஞ்சார். ஜாகி ஸ்லிப் ஆகி அப்படியே மேலே விழுந்துச்சு. மேலே விழுந்தனால உடம்புல அந்த பாடி உட்காந்து அப்படி இதாச்சு. சடனாக ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஜீப்பில் தான் கொண்டு போய் பார்த்த உடனே டாக்டருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இறந்துட்டாங்க. ஜாக்கி ஸ்லிப்பாக ஜாக்கி அப்படியே உட்காந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜாகி ஸ்லிப்பாக வந்ததுனால இதுவாச்சு. இப்போ அவங்க வருவாங்க பார்ப்போம். ஜாகி அப்படியே ஸ்லிப்பாக ஆச்சு. அவர் வச்சு ஃபஸ்ட்டு கட்டு இது பண்ணி எடுத்துட்டோம் வெளியே. கட்டு எடுத்துட்டு திருப்பி ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட் தூக்கணும். ஹைட் தூக்கிட்டு ஸ்டாண்டை இது பண்ணோம். அப்படியே ஜாகி இதுவாகிடுச்சு. ஜாகி ஸ்லிப் ஆகிடுச்சு. அவருக்கு மேலே தப்பு இல்லை, எங்கள் மேலே தப்பு. எப்பவுமோ நாங்கள் இது நேற்று வேலை செஞ்சால் போல எப்பவுமோ கண்டினியூ நேற்று கூட 3 கட்டு மாற்றினோம். நாங்கள் ரெகுலராக வேலை செய்கிற இது வேலை தான். சடனாக ஜாகி இதுவாகிடுச்சு. ஜாக்கி கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சா? ஜாகி புது ஜாகி தானே. புது ஜாகி தான் ஏற்றி இது. அப்புறம் அங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் கூட்டிகிட்டு போனீங்க? ஒன்று ஜீப்பு இருந்தது. அவன் ஜீப்பில் வாட்ச் பண்ணோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? போலீஸ் என்ன சொன்னாங்க? வந்து பார்த்தாங்களா போலீஸ் எல்லாம்? அவங்க எல்லாமே வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு உடனே தகவல் சொன்னீங்களா? எப்படி? எல்லாம் அவங்க வீட்டுக்கு, அதாவது உடம்புல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க தகவல் கொடுத்தாங்க. ஆனால் இதுவாக கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால் சொன்னோம். அவங்க தம்பிக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணி அப்புறமா அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க. இது மாதிரி வேறு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? இதான் முதல்? இல்லை, அதுமாரிலாம் கேட்கணும். இல்லை எல்லாம் அவரும் நல்லா வேலை செய்கிறாள் தான். இவர் கிருஷ்ணன்றவர் அண்ணன் மாரி தான். நல்லா இதுவாக பேசுவார். இது பொண்ணுக்கு இப்போ கூட ஏஜ் அட்டன் பண்ணாங்க. மஞ்சள் தண்ணி வச்சார். ஊர் நாகர்கோவில். இங்கே இடம் வாங்கி ஃபஸ்ட்டு வாடகை இருந்தார். அப்புறமா இங்கே இடம் வாங்கி வீடு கட்டினு இப்போ தான் போனார். கொஞ்ச நாள் தான். நல்ல மனுஷன் அவர். நல்லா ஜாலியாக பேசுவார். எதனா வேணும்னா யாருன்னா ஊர்லேருந்து தேனி எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. நல்ல மனுஷன் அவர். சடனாக இதுமாரி ஆயிடுச்சு. ஒரு செகண்டில் ஜாகி ஸ்லிப்பாங்க. அவர் ஜாக்கி போட்டுக்கும்போது அவர் உள்ளே தான் இருந்தாரா? ஜாக்கியில் இருக்கும்போது அவரும் முன்ன இருக்கிறார், நான் பின்னாடி இருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வலிச்சோம். ஒரே வண்டியில் அவர் நான் பின்னாடி, நான் ஒரு முன்னாடி. 2 பேரும் ஒரே இதில் தான் வலிச்சோம். செய்யும்போது இதுமாரி ஆயிடுச்சு. என் வீடு மறைமல் நகர். அண்ணன் இந்த கேகேஆர் டிப்போவில் வேலை செய்கிறாரு. இன்னைக்கு மெக்கானிக்கலாக வேலை செய்கிறாரு. கிருஷ்ணன் இன்றைக்கி காலைல விடிய காலம் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு வந்தார். வேலைக்கு வந்த டைமு இந்த அடிபட்டு நேலி எனக்கு ஒரு 10 மணி ஆகும்போது கால் பண்ணாங்க. டிப்போயிலேருந்து யாருன்னு தெரியல, டிப்போயிலேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி அப்புறமா நான் கிளம்பி வந்த வழியில் வர டைமு அண்ணன் டெத் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா இங்கே வந்து விசாரித்தவங்களில் இந்த அவங்க கூட வேலை செய்கிறவங்களாட்ட விசாரித்த டைமு ஜாக்கி சில்பாவி அடியில் மாட்டிக்கிட்டு இதான் அவி இறந்துன்னு சொன்னாங்க. அப்புறமா 2 பசங்க இருக்கிறாங்க. பொண்ணு 10th படிக்கிறா, பையன் 9th படிக்கிறான், 8th. அவங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் சார்பால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முதலமைச்சர் ஏதாவது நிவாரண நிதி கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன நிவாரணம் எதிர்பார்க்குறீங்க? இப்போ கவர்மெண்ட் இங்கே தான் பேசுனாங்களா? நிர்வாகத்துலேருந்து? இல்லை, அவங்க எதுவுமே பேசலை. நிர்வாகம் எதுவுமே பேசலை. போலீஸ் ஸ்டேஷனில் பேசும்போது இந்த இது அவங்கக்கிட்ட கேட்டுட்டாங்க. நிர்வாகம் 10 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அவங்க சொல்லலை, பதில் சொல்லலை. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வேலை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு ஏதாவது டிப்போவில் இந்த இது உள்ளே உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும். ஏதாவது டிமாண்ட் கேட்டிங்களா அதிகாரிகிட்ட? இல்லை, நாங்கள் இதுவரை அதை பற்றி ஒன்றும் பேசலை. என்னோடய பேர் கர்ணகுமார், அட்வொகேட். அனீஷ் 10:30 மணி அளவில் கேகேஆர் டிப்போவில் வேலை பார்த்துட்டு இருந்த பிறகு பஸ்ஸோட ஜாக்கி வசத்திட்டு இருந்த பிறகு ஜாக்கி கவுந்து அவர் மேலே பஸ் விழுந்து இறந்ததாக சொல்கிறாங்க. பட் அந்த ஃபுட்டேஜ் எதுவும் இதுவரை காமிக்கலை. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இறந்ததாக சொன்னதுனால அங்கே பாடி அங்கேயே வச்சுருக்காங்க. இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் எதுவும் நடக்கலை. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் டிலே ஆகிடுச்சு. 4 o'clock தாண்டினால இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க ஒய்ஃபு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த காம்பன்சேஷனோ எதுவுமே கொடுக்க மாதிரி எந்த டிரான்ஸ்போர்ட் டிப்போலையோ எதுவுமே சொல்லலை இது வரைக்கும். ஆனால் கவர்மெண்ட்லேருந்து அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு 1 கோடி ரூபாயாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் ஒன்று 13 வயசு, இன்னொன்று ஆனது சின்ன பையன்தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு, நாளைக்கு என்ன நிலைமை, அது எதுவுமே இந்த டிரான்ஸ்போர்ட் டிப்போவும் அதை பற்றி யோசிக்கலை.
யாருமே அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதுக்காக ஏதாவது செய்து 1 கோடி ரூபாயாவது அவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும். அதே மாதிரி டிலே பண்ணதை நிப்பாட்டிட்டு உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இம்மிடியேட்டாக மற்ற ஆக்ஷன்லாம் எடுக்கணும். அதில் என்ன நடந்துட்டு உண்மையான தகவல் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எதுவுமே பார்க்கல, யாருமே எதுவும் இது டிரான்ஸ்போர்ட் டிப்போ அதிகாரிகளும் அவர் கூட இருந்தவர் சொன்னதை வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டு. இல்லை சார், அது ஆக்சுவலாக ஜாக்கி ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாக்கி ஃபெயிலியர்னு ஒரு புகார் இருக்குது. உண்மை என்னன்றது வந்து தெரியல. அதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு எதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எதாவது கேட்டிருக்கீங்களா? இது பிஎம் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். அனதர் ஒன்று வந்து ஜாக்கி எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு பார்க்கவும் இல்லை, அதை இதுவரை எங்கள் முன்னாடி காட்டவும் இல்லை. ஜாக்கி ஃபெயில்வரா இல்லை ஜாக்கியில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததா, இல்லை இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பஸ்ஸை வந்து ஒரு ஜாக்கி மட்டும் வச்சு வசத்த முடியுமா, இல்லை அதுக்கேற்ற குதிரைன்னு சொல்கிறாங்க, அது ஒன்று அடிஷ்னலாக இருக்கும், ஒரு குதிரையை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணுறவர் ஒரே ஒரு குதிரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜாக்கி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பஸ்ஸை வசத்துறதுக்கு ஒரு ஜாக்கியும் ஒரு குதிரையும் பத்தாது, அடிஷ்னலாக குதிரை வேணும், ஜாக்கியும் வேணும். பட் ஒரு ஜாக்கி சில்பானாலும் அடிஷ்னல் ஒரு குதிரை இருந்துச்சுன்னா அந்த பஸ் எதுவுமே நவுலாது. அது வந்து டிப்போயும் அதை அதிகாரிக்கும் தான் அதுக்கு ஃபுல் பொறுப்பு. அதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. கண்டினியூஸாக இந்த இதுதான் நடந்துகிட்ருக்கு. போலீஸ்கிட்ட இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதில் கம்ப்ளைண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிப்போ அதிகாரின்னா அலட்சியத்தால் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், கம்ப்ளைண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.